பார்க்கலாம். நீங்க நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், நீ காத்து நிற்கிறீங்கன்னா எழுது வந்திருக்கேன். திமுக தலைவரும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைவரற்ற முறையில் அவர் ஒரு அறிக்கை இன்னும் நான் அது கூட பார்க்கல. இப்போதான் எழுது நீங்கள் சொன்னீங்கன்னு எழுது ஓடி வரேன். நான் நீங்கள் காத்து நிற்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஒரு பிரசுக்காரங்களும் மதிக்கிறவன் நான் அந்த அளவுக்கு வந்தேன். அவ்வளோதான். அது கூட கொடுங்க. தேனியிலையும் வந்து பணம் 1.5 கோடி ரூபாய் பணம் பிடிச்சிருக்காங்க. ஐயா, அது அவங்களுக்கு வேண்டிய கட்சிகளெல்லாம் நாங்கள் எதிர்கட்சி எங்களை தான் பழி வாங்குவாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியாது சார்? ஏற்கனவே நீ வந்து சிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடைபெறுகிறது, மேலும் சில செயல்களில் ஈடுபடலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. அந்த மேலும் சில செயல்ங்கிறது வந்து இந்த கண்காணிப்பு வலயத்திலே உங்களை வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது வச்சுருந்தாங்க. அதனுடைய விளைவில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? முதலமைச்சருமே இந்த தேர்தல் ரத்தை வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? அவர் பரவாயில்ல. முதலமைச்சர் பணத்தை வாங்கி இப்படி கொடுக்கலாம், அதை பற்றி நீங்களும் கண்டுக்க மாட்டீங்க, அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க, ஊடகம் கண்டுக்க, தேர்தல் கண்டுக்க மாட்டீங்க. சார், நீங்கள் எப்போ தேர்தல் நடத்தணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க? தேர்தல் நான் அந்த கோரிக்கைன்னு அந்த எல்லைக்கே போல. நான் நாளைக்கு வந்து தளபதி பார்த்த பிறகு தான் அது முடிவு எடுப்பேன். சார், சட்ட ரீதியாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதை பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது. என் கட்சி இருக்குது, நான் கட்சியுடைய பொருளாளர். நான் என் பாட்டுக்கு எதுவும் சொல்லிட்டு போகிறதா. நாளைக்கு ஓட்டு போட்டுட்டு சென்னைக்கு வந்து கட்சி தலைமையோட கலந்து பேசி அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுன்றதை பற்றி செய்வோம். இந்த 2 தொகுதிகளில் தேர்தல் நடத்துறதுங்கிறது வந்து உங்க மேல உள்ள தனிப்பட்ட உள்நோக்கம்னு நினைக்கிறீங்க? இது ஆம்பூர் குடியாத்தம் இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இந்த வேலூர் தொகுதிக்குள்ள உள்ள பகுதியிலே. அதான் இங்க வேலூர் தொகுதி மட்டும் புறக்கணிக்கப்பட்டு இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது. எனக்கு அந்த தத்துவம் தெரியல. வேலூர் பாராளுமன்றம் என்பது அந்த 2 தொகுதியும் உள்ளடக்கியது தான். ஆக அது 2ஐயும் விரித்து நாங்கள் செய்த மாதிரியும் இது இருக்கிற மாதிரியும் பண்ணுறாங்க. இது மாதிரி முட்டாள்தனமான அறிக்கை ஆகும் பண்ணான்னு எனக்கு தெரியல. உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு தயங்க மாட்டோம்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அப்படி நாடுவதற்கான லீவா இருக்கு சார். நேற்று மாலை 6 மணியிலிருந்து இந்த 5 நாள் மகாவீர் ஜெயந்தி தொடர்ச்சியா 5 திட்டமிட்டு உங்களை வந்து இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் இருக்கிறவன், பல சோதனைகளை பார்த்தவன், தலைமை கழகத்தில் என்னுடைய 100 ஆண்டு கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொருளாளர் பதவி வைக்கிறவன். ஆக இயக்கத்தை நடத்துகிறவர்கள் ஒருத்தனாக இருக்கக்கூடியவன். எனவே இந்த மாதிரி பூச்சாண்டிகள், இந்த வழக்குகள், இது மாதிரி இல்லை. உங்களுக்கு வேணா இதை எடுத்து இன்னைக்கு போட்டு ஒரு ரேட்டிங் ஏற்றி இருக்கலாமே தவிர இதுக்கு ஒன்றும் இல்லை. போயிட்டு வரேன். திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது இது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பீர்களா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக அவர் பதிலளித்த அவர், நாளை ஓட்டு அளித்த பின்னர் ஓட்டு போட்டதற்கு பிறகு அவர் சென்னை வந்து கட்சியின் தலைமையோடு பேசித்தான் முடிவை நான் சொல்வேன், அதன் பிறகுதான் தன்னுடைய முடிவை தான் எடுப்பார் என்று திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்.